மலையக மக்களின் நிவாரணம், மீள் கட்டுமானமும் புனர்வாழ்வும் சென்றடைவதை உறுதிப்படுத்துங்கள். மலையக மீள் கட்டமைப்புக்கான சிவில் சமூக கூட்டுணர்வு வலியுறுத்து என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தித்வா சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட பேரனர்த்தத்தால் மலையக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்து வரும் சில வாரங்களில் அவர்களது புனர்வாழ்வு பாதை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது பற்றி தெளிவில்லாமல் இருப்பது அம்மக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தையும் மனவழுத்தத்தையும் தோற்றுவித்திருப்பதாக மலையக மீள்கட்டமைப்புக்கான சிவில் சமூக கூட்டுணர்வு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்நிலையில் நிவாரணமும் மீள் கட்டுமானமும் புனர்வாழ்வும் உரிய முறையில் அம்மக்களை சென்றடைந்து அம்மக்கள் பாதுகாப்பான சமூகமாக மீண்டெழுவதற்கு அவசியமான விடயங்களில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என அக்கூட்டமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்து மலையக மக்களின் பிரச்சனைகள் சார்ந்து இயங்கி வரும் சிவில் செயற்பாட்டாளர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் காணலாம். குறிப்பாக கௌதமன் பாலச்சந்திரன், நடேசன் சுரேஷ், ஆண்டனி ஜெயசுதாசன், அருணாச்சலம் சண்முகவடிவு, செல்வராஜா ராஜேஸ்வரன், ஜீவரத்னம் சுரேஷ், கமலேஸ்வரி லட்சுமணன், ஜிஹான் ஜெகதீசன், வேலுசாமி வீரசிங்கம், சரண்யா அருண் பிரசாத் மற்றும் அனித்ரா வரையா ஆகியோரை அடங்கிய மலையக மீள் கட்டமைப்புக்கான சிவில் சமூக கூட்டணிவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அவர்கள் மேலும் கூறுகின்ற நிலையில் தித்வா சூறாவளியின் விளைவாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அனர்த்தங்கள் மலையகத்தை கடுமையாக பாதித்திருக்கிறது என்பது சகலருக்கும் தெரிந்த விடயம். குறிப்பாக தோட்ட பகுதிகளில் வாழும் மலையக தமிழர் வாழ்வை இக்கோர பேரிடர் புரட்டி போட்டிருக்கிறது. இயற்கையின் சீற்றம் தவிர்க்க இயலாததாக இருப்பினும் அதன் தாக்கமும் துயரமும் அனர்த்தத்துக்கு முன்னரான சமூக பொருளாதார கட்டமைப்பிலேயே தீர்மானிக்கப்படுகிறது என்பது பேரிடர் அனர்த்த ஆய்வுகளின் முக்கிய முடிவுகளின் ஒன்றாகும். எனவே இம்முறை ஏற்பட்ட அனர்த்தமும் இப்பிரதேசங்களில் விளிம்பு நிலையில் இருந்த மலையக மக்களை அதிகளவு பாதித்திருப்பது ஆச்சரியமில்லை. அரசாங்கம் அறிவித்திருக்கும் நிவாரண திட்டங்களில் ஆதரவினை பெற்று மலையக தமிழர் சமூகம் மீண்டெழுவதில் பல்வேறு சிக்கல்களும் சவால்களும் இருக்கின்றன. தோட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அரசு நிர்வாக தரப்பினருக்கு இருக்கும் அனுபவ குறைவும், அரசு சேவைகளை பெற்றுக்கொள்வதில் தோட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு இருக்கும் தடங்கல்களும், குறிப்பாக காணி உரிமை தொடர்பில் இருக்கும் தெளிவற்ற தன்மையும் சிக்கல்களை தோற்றிக்கூடுவதாகும். எனவே நிவாரணமும் மீள்கட்டுமானமும் புனர்வாழ்வும் உரிய முறையில் அந்த மக்களை சென்றடைந்து அம்மக்கள் பாதுகாப்பான சமூகமாக மீண்டெழுவதற்கு அரசாங்கம் சில முக்கிய விடயங்களில் அவதானம் செலுத்த வேண்டும் என்று அந்த அமைப்பு கோரிக்கை இருக்கிறது. அதன்படி அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு முகாம்கள், பாடசாலைகள், உறவினர் வீடுகள், பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் போன்ற இடங்களில் பெரும் எண்ணிக்கையிலானோர் தங்கியிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பான்மையானோர் மலையக தமிழர்கள் ஆவர். அடுத்து வரும் சில வாரங்களில் இவர்களது புனர்வாழ்வு பாதை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது பற்றி தெளிவில்லாமல் இருப்பதானது அம்மக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தையும் மனவழுத்தத்தையும் தோற்றுவித்திருக்கிறது. எனவே முதலில் தமிழில் தெளிவான உத்தியோகபூர்வ தகவல் தொடர்பாளர் இன்றியமையாததாகும். நிவாரணம், மீள் கட்டுமானம் குறித்த தகவல்கள் தமிழில் பிரசுரிக்கப்பட்டால் வாராந்த அமைச்சரவை ஊடகத்தில் தமிழ் பேசும் அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சர் கட்டாயம் பங்கேற்று இச்செயல்முறைகள் குறித்து விளக்கமளித்தல், அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தின் ஊடக சந்திப்புகள் தமிழிலும் மொழிபெயர்க்கப்படல், பிரதேச செயலக மற்றும் கிராம சேவையாளர் பிரிவு மட்டத்தில் நடாத்தப்படும் கலந்துரையாடல்களின் போது அரச கர்வ மொழிக் கொள்கை பின்பற்றப்படல் என்பன இதன் கீழ் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக அடைமழை மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களால் மலையகத்தின் அநேகமான பாதைகள் சேதமடைந்து போக்குவரத்து நடவடிக்கைகள் சிக்கலடைந்திருக்கின்றன. எனவே இவற்றை சீரமைப்பதற்கும் நிவாரணம் வழங்கல் பணிகளை துரிதப்படுத்துவதற்கும் மலையகத்துக்கு மேலதிகமான ஆளணி ஒதுக்கப்படுவது அவசியமாகும். அதேபோன்று பெருந்தோட்டத்துறையின் நிர்வாக முறைகள் தோட்டங்களில் வசிக்கும் மலையக மக்களின் காணி உரிமையின்மை காரணமாக தமது விவசாய, கால்நடை, கைத்தொழில், வியாபார முயற்சிகளை பதிவு செய்ய இயலாத சட்ட நிர்வாக சூழலை மலையகத்தில் நிலவுகிறது. எனவே அரசின் தற்போதைய சுற்றுலாங்களில் அடிப்படையில் அம்மக்கள் இழப்பீடு பெறுவதற்கான தகமையை அடைவது சந்தேகத்துக்குரிய விடயமாகும். அது மாத்திரமின்றி தோட்ட பிரதேசங்கள் குறித்து அரசு தரவு சேகரிப்பதிலும் தேவையை இனங்காண்பதிலும் அதிக இடைவெளிகளும் குறைபாடுகளும் காணப்படுகின்றன. ஆகவே சில அரசு நிவாரண வழங்கல் திட்டங்களில் தகமை மற்றும் அத்தாட்சிப்படுத்தலில் தெளிவுத்தன்மை பேணப்பட வேண்டும். அதேவேளை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தோட்ட சமூக உட்கட்டமைப்பை செப்பனிடும் மற்றும் மீள் கட்டுமானம் செய்யும் பணியை அரசு பொறுப்பெடுத்து போதியளவான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அது மாத்திரமின்றி மலையக மக்களின் வீடு, காணி உரிமை தொடர்பாக தெளிவான கொள்கை விளக்கமும் அதனை முன்னிறுத்திய உத்தியோகபூர்வ அங்கீகார செயற்பாடுகளையும் உறுதிப்படுத்த வேண்டியதும் இன்றியமையாத விடயம் என்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர்கள் வலியுறுத்துகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காண